ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த வழிபாட்டின் 12வது நாள் இன்று, 2வது சனிக்கிழமை. இந்த நாளிலே குறிப்பாக குடியினாலும் போதை பழக்கத்தினாலும் வேதனையுற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், கணவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். 46 குடும்பத்தினர் குடியிலிருந்தும் போதை பழக்கத்திலிருந்தும் எங்களுடைய குடும்ப உறவுகள் விடுதலை பெற வேண்டும் என்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்று ஏராளமானோர் உலகம் முழுவதும் பல இடங்களிலிருந்து இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழிபாட்டிலே இணைந்து நற்கருணை ஆராதனை, தொடர்ந்து வரக்கூடிய திருப்பலி, திரு இரத்தத்தினுடைய ஜெபமாலையிலும் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஆசீரை வழங்குவார். ஏராளமானோர் தங்களுடைய சாட்சியங்களையும் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். தொலைபேசியிலே சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் அதை எழுதி அனுப்பினீர்கள் என்றால் அதை நான் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுவோம். இது ஒரு சாட்சியாக மாறும். ஆகவே முழந்தால் படியிடுவோம். விவிலியத்தை திறந்து எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் அந்த 3 விண்ணப்பங்களையும் எடுத்து வைப்பீர். இந்த நாள் முழுவதும் இந்த 3 விண்ணப்பங்களும் இந்த இறை பகுதியில் இருக்கட்டும். என்னுடைய கணவர் வேலைக்கு செல்லாமல் குடித்து கொண்டிருக்கிறார் என்றும், என்னுடைய பிள்ளைகள் குடித்து கொண்டு வந்து குடும்பத்தையும் மனைவியையும் சரிவர பார்க்காமல் அடி உதை என்ற நிலையில் இருக்கிறார்கள் என்ற நிலையிலும், என்னுடைய மகள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறாள், அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று 2 குடும்பத்தினரும் தங்களுடைய பதிவை முன்வைத்திருக்கிறார்கள். இரக்கம் நிறைந்த ஆண்டவர் இந்த குடி என்ற நிலைக்கும் போதை என்ற நிலைக்கும் ஆளாகி அதிலிருந்து கரையேற முடியாமல் ஒரு நோயை போல வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இவர்களின் மீது கருணை கண் பொழிய, தங்களுடைய மனதில் இனி குடிக்க மாட்டேன் என்ற அந்த உறுதிமொழியை எடுக்க என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலம் அடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே என்னை நலமாக்கும். ஏனெனில் இந்த போதை என்பது ஒரு நோய். அந்த நோயின் வழியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நலம் தேவைப்படுகிறது. காரணம், ஒரு சிலர் குடித்து கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி எறிவது, மனைவியை துன்புறுத்துவது, பிள்ளைகளை துன்புறுத்துவது, பிள்ளைகள் பயத்தோடு அலறி அடித்து ஓடுவது, கத்தியை எடுத்து குத்த வருவது, தூங்கக்கூடிய நேரத்தில் வந்து பயமுறுத்துவது, வீட்டை விட்டு ஓடுவது என்று ஏராளமான நிலைகளால் குடும்ப வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு கவலையோடு, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள், கணவர்கள் அந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் போதையிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று தாகத்தோடு கண்ணீரோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ அவர்கள் நலம் அடைய வேண்டும், அவர்களை சுகத்தை அவர்களுக்காக வழங்குவீராக. என்னை விடுவியும், நான் விடுதலை பெறுவேன். அந்த சுகத்தையும் அந்த விடுதலையையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு, மகனே மகளே, இதோ இன்று யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்களை நினைத்து இந்த வார்த்தையை 11 முறை சொல்லுங்கள். இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் உங்களோடு பேசட்டும், உங்களுக்கு தேவையான அந்த தீர்வை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்துக் கொண்டிருப்பவரே, போதைக்கு அடிமையாகி, குடிக்கு அடிமையாகி, பலவிதமான
இன்று இறக்குமதி ஆகி கொண்டிருக்கக்கூடிய கஞ்சா, பிரன் சுகர் என்ற பலவிதமான பொருட்களுக்கு அடிமையாகி அதை உணவின் வழியாகவும் இன்ஜெக்ஷன் வழியாகவும் ஜூஸ் வழியாகவும் அருந்தி தங்களுடைய வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக, உம்முடைய இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக, உம்முடைய இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. தங்களுடைய அந்த போதை குடியிலிருந்து வெளியேறி குடும்பத்தை நல்ல முறையில் பாதுகாக்க, குடும்ப வாழ்வுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவீராக. குடித்து குடித்து பிறரையும் துன்புறுத்தி தன்னையும் துன்பத்துக்குள்ளாக்கி நோயில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை சந்திப்பீராக இயேசுவே, சந்திப்பீராக ஆண்டவரே. இரத்த துளிகள் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்ற அந்த உறவை வளர்க்கக்கூடிய நிலையை அவருக்கு கொடுப்பீராக. என்னை கண்டு பயந்தோடக்கூடிய பிள்ளைகள், என்னை கண்டு அலறக்கூடிய மனைவி, என்னை அன்பு செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய அந்த நிலையை எனக்கு தருவீராக ஆண்டவரே. இதோ என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சந்திப்பீராக, பாதுகாப்பீராக. உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இறை குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்த மாதத்தின் 12வது நாள் என்று இந்த நாளில் நாம் குடியினாலும் போதை பழக்கத்தினாலும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதிலிருந்து வெளியேற வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கை நடத்த வேண்டும், பிறருக்கு துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று ஏராளமானோர் தங்களுடைய கண்ணீரை விண்ணப்பங்களாக பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த நாளில் இந்த கல்வாரி பலியில் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் போதைக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழியப்பட இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். இப்பலியானது பாஸ்கர், ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல கடை வியாபாரம், உடல் நலத்திற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ இறந்த
ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காக, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானம் கருத்துக்கள் நிறைவேற, டேனியல் ருஃபஸ் 19 பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத, ரூபி அனனியா கணவர் தூய்மையான வாழ்வு நடத்த, மகள் பாவ மன்னிப்பு பெற்று குடும்பமாய் இணைந்து வாழ, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும், வாசன் நல்ல உடல் சுகத்திற்காக, டேனியல் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, குடும்ப பொறுப்பு, தீய பழக்கங்கள் மாற, ஆன்டின் ஷமிதா வெளிநாட்டில் நிரந்தர வேலை கிடைக்க, ஆன்டின் ஷிஜோ தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற, கடன் தொல்லை தீர, தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு இணைந்து நம்முடைய தேவைகளையும் இறைவன் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இதனால் நாங்கள் அவரது பேரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்தபின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனியின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பெலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபெக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலம் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்தபின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதைக் கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாய் பழி வாங்குவார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டில் இருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு
கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போலாகட்டும், பணியாளர் தம் தலைவரை போலாகட்டும், அதுவே போதும். வீட்டுத் தலைவரையே பெல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருள் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என் மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி பலியில் போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அப்போதையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும். எந்த போதையாக இருந்தாலும்
அதிலிருந்து அவர்கள் முழு விடுதலை அடைய வேண்டும். போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும், ஆனால் முடியவில்லை என்று இயங்கக்கூடிய குடி நோயாளிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதித்து தன்னுடைய இரத்த துளிகளால் அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று காணிக்கை பாடலின் வழியாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். உமது திருவிழத்தை நிறைவேற்றி பிறந்த மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளால் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. போதைக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையான ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகளில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். ஓம் திருமன் நின்று மக்குளியம் பெரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்று எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாபெரும் இரக்கத்தின் உதவியால் போதையிலும் குடிப்பழக்கங்களிலும் ஆளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்க செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்து மீட்பை கண்டடைய வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே நாங்கள் தூய மறைநிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மாதல் விளக்கே, ஏமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சோனையே, தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மாதல் விளக்கே, ஏமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே.